வந்திருக்கோம். பாட்டு ஓவர் சவுண்டா இருக்கு, வாங்க பார்க்கலாம். எதிர்புறத்துல சிவபெருமானும் பார்வதியும் ராயல் என்ஃபீல்ட்ல போறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அம்மனோட பேரெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஒரு அம்மனும் அங்க சுத்தி வர்றதை தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ அங்க என்னென்ன அம்மன் இருக்கோ அந்த அம்மன் தான் ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா இங்க அலங்காரம் பண்ணி வருவாங்க. மயான கொள்ளை இந்த வழியா போயிட்டு மயான கொள்ளை முடிஞ்ச பிறகு திருப்பி அம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பி வருவாங்க. நம்ம இந்த ரவுண்டானா கிட்ட நின்னா ஒவ்வொரு சாமி வர்றதையும் பார்க்கலாம். இத மாதிரி நேர்த்தி கடன் பண்றவங்க இழுத்துட்டு போவாங்க முதுகுல, அதையும் நம்ம பாக்குறோம். இதுதான் கடூர் ரவுண்டானா ஒயமார் சாலை. ஒயமார் சாலை உங்களை அன்போடு வரவேற்கிறது வரவேற்கிறது வரவேற்கிறது. நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சுவாமிலாம் இருக்கு. எல்லா சுவாமியும் வர்றதுக்கு எப்படியும் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 போல ஆயிடுமா 9 ஆகுமா முடியறதுக்கு. அங்க பாக்குற ஒரு சுவாமி பாக்குறீங்க, அடுத்து இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய சுவாமி லைன்ல நிக்கிறாங்க. எல்லா சுவாமியுமே முடிக்கிறதுக்கு 9-9:30 ஆயிடும். ஆனா இந்த ரவுண்டானாவை தாண்டி தான் எல்லா சுவாமியும் போகணும். ஏன்னா இதை தாண்டி போனாதான் உங்களுக்கு அந்த சைட்ல மயான சூறை விடுறதுக்கான அந்த மயான பூமி இருக்கு. அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், எனக்கு ரொம்பவே பயம். அதனால அங்கெல்லாம் நான் போக மாட்டேன். அங்கே முடிச்சுட்டு திருப்பி இந்த வழியாக தான் எல்லாம் ரிட்டர்ன் வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காளி மாதிரி வேஷம் போட்டவங்க எல்லாம் வாயில் அந்த கோழி கழுத்துலாம் இல்லை கடிச்சு இழுத்துட்டு வருவாங்க. நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்லை. எனக்கு அதை பார்க்கறதுனா கொஞ்சம் பயம். அடுத்த சுவாமி வருது, வாங்க போய் பார்க்கலாம். அதோ தெரிந்து பாருங்க, இன்னொரு சாமி வராங்க. காளி வராங்க, கருப்பு காளி கருப்பு காளி. இப்ப நமக்கு கருப்பு காளி வர போறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த ரவுண்டானா தான் கரெக்டான இடம். உங்களுக்கு அடுத்தபடியா ஒரு கருப்பு காளி வேஷம் போட்டு வரவங்க வராங்க, அவங்கள நம்ம பார்க்கலாம். பயமா இருக்கவங்க பார்க்காதீங்க. ஓஎம்ஆர் சாலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டிராபிக்கா இருக்கு.
எல்லா வாகனமும் இந்த பைபாஸ் வழியா தான் வந்துட்டு இருக்கு. அந்த சைட்ல இருக்க வழி பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு ரொம்பவே க்ரௌடா இருக்கும். இது நீங்க பார்க்கக்கூடியது பைபாஸ் சாலை, அது வழியா தான் எல்லா வாகனமும் வந்துட்டு இருக்கு. என்ன காளியம்மா வரல, கருப்பு காளி, அங்காளி, திரிசூலி. காவல்துறை பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகா சீராக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதுகில் அந்த கொக்கியை மாட்டிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய நேர்த்தி கடன் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. அவங்கவுங்க ஆட்டோ, வேனு, பஸ்ஸு அதெல்லாம் இழுத்துட்டு போகிறாங்க. இதை மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி வச்சு அழகு குத்தினவங்களும் வராங்க. இது என்ன அழகு தெரியல, முருகர் கோயிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதை மாதிரி முருகர் அழகு மாதிரி இருக்கு, அதை கார்னர்ல தீ வச்சு எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது இப்ப காளியம்மன் வராங்க, பார்ப்போம். எங்கப்பா அந்த காளியை காணும்? இல்ல இல்ல, கருப்பு இலை அங்கே நிக்குது. ரொம்ப நேரமா அந்த கருப்பு காளி அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டண்ணா கிட்ட வந்து நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா ஒரு சுவாமியா ரிட்டர்ன் வருவாங்க. அடுத்தது நம்ம வெயிட்டிங்ல பாக்குறது கருப்பு காளி. இங்க என்னென்ன அம்மன் வராங்கன்னுட்டு அங்க போர்ட்ல பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அங்காளம்மன், கன்னியம்மன், அப்புறம் பாத்தீங்கன்னா வேம்புலி அம்மன், கங்கை அம்மன், அங்காளம்மன், வடவேட்டம்மன், துலுக்கானத்தம்மன், கன்னியம்மன். ஸோ இங்கே வரக்கூடிய அம்மன் பெயரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எழுதி வச்சிருக்காங்க. எலுமிச்சம் கனிகள் பக்தர்களுக்கு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கேட்ச்
பிடிக்கலாம்னா நம்ம தான் போனை கையில வச்சுட்டு இருக்கோம், எங்க கேட்ச் பிடிக்கிறது. பத்தி அப்பேர் கொண்ட உத்தமி எங்க அம்மா ஆனந்தமா ஆடி வருகின்றார். காடுமலை தான் கடந்து அம்மாவை கைலாயம் தான் நடந்து வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாமி இருக்காங்க. இது முடியறதுக்கு 10 மணி ஆகிட்டாங்க. ஸோ இதோட கண்டினியூ பார்க்கறதுக்கு நீங்கள் விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வர பதிவுகளை பார்க்கலாம்.